கரும்பாய் அமுதம் தானாய் இனிக்கின்ற தனிப்பொருளை வானாய் கால் அனலாய் புனலாய் அதில் வாழ் புவியாய் ஆனாய் தந்தனையே அருள் ஆரமுதம் தனையே அப்படின்ற திருவருட்பா பாடல் மனப்பாட பகுதியில் ஐயா அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சங்கரருக்கும் மாறுதலை, சண்முகருக்கும் மாறுதலை, ஐங்கரருக்கும் மாறுதலை ஆனதே. சங்கை பிடித்தோர்க்கும் மாறுதலை பித்தா நின் பாதம் படித்தோர்க்கும் மாறுதலை பார். காலமேகப்புலவருடைய சிலையடை பாடல் அவர்கள் மிக அற்புதமாக அதை விளக்கி கூறினார்கள். அவர்கள் எல்லாம் ஊட்டிய அந்த தமிழ் உணர்வு தான் இன்றைக்கு என்னை பல மேடைகளிலே ஏற வைத்தது. ஐயா அவர்களை நான் நினைவு மகிழ்கிறேன். இங்கே வந்து பேசிய என்னுடைய கல்லூரி பேராசிரியர், என்னுடைய கிளாஸ்மேட் ராஜ்குமார் வந்துருக்கிறாரு. இன்னொரு ராஜ்குமார் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்பா முன்னுக்கு வாப்பா, கிளாஸில் தான் பின்னாடி உட்காந்தோம், எங்கேயாச்சும் பின்னாடி வர. நாங்கள் எல்லாம் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே பயின்றவர்கள். 3ஆம் ஆண்டு படித்த பொழுது நம்முடைய பேராசிரியர் சொக்கலிங்கம் அவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில பேராசிரியர். எங்களுடைய கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு சென்று பாடத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் அது யாருடைய கிளாஸ் தெரியுமா? ப்ரொஃபசர் சொக்கலிங்கம் அவருடைய கிளாஸ். அந்த அளவுக்கு எளிமையாக பாடத்தை நடத்தக்கூடிய மிகச்சிறந்த பேராசிரியர். எனக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் என்னுடைய தந்தையாருக்கு சிகிச்சை அளித்தார். 1989 ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல 25 நாள் பிபி ஸ்ட்ரோக்கை நீங்க பாத்தீங்க. நினைவு கூறுகிறேன். அதை வந்திருக்கக்கூடிய என்னோடு தொடக்க காலத்திலே பணியாற்றி இன்றைக்கு அரசு அலுவலர் ஒன்றியத்திலே மாநில தலைவராக விளங்கக்கூடிய அமிர்தகுமார், ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக அவர் பணியாற்றிய போது நான் ஒரு மருத்துவ அலுவலராக ஆக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே பணியாற்றினேன். நிறைய அனுபவங்கள் எனக்கு அவங்களுக்கு உண்டு. அதை அவர்கள் சொல்லி சென்றார்கள். உங்கள் வருகைக்கு மிக மிக நன்றி. ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் 75 வயதை கடந்த பெரியவர் ஐயா. அவருடைய தமிழ் உணர்வு, அவருடைய தமிழ் ஆற்றல், மரபு கவிதை என்பது எல்லோராலும் எழுத முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாப்பு வகை படிச்சிருக்கணும். நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கூவிலம், நிறை கருவிலம், தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய், தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி. இந்த சீர்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். வெண்பா எழுதுனா என்னென்ன யாப்பு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். யாப்பு வகை எனக்கு கவித்தன்றல் வெங்கடேச பாரதி சொல்லி கொடுத்தாரு. வெங்கடேச பாரதி ஐயா அவர்கள். நம்முடைய ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிதை உருவு என்கின்ற அந்த இதழை பன்னெடுங்காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலே வரக்கூடிய பல கவிதைகளை நான் வாசிப்பது உண்டு. என்னை தமிழை நோக்கி திரும்ப வைத்ததிலே மிகப்பெரிய பெருமை ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு உண்டு. அவர் என்னுடைய பாராட்டு விழாவிற்கு வருகின்றிருப்பது எனக்கு மிக்க மிக்க பெருமையா. வள்ளலாருடைய வழி தோன்றல். வள்ளலார் யாரிடம் தமிழ் படித்தார்? சபாபதி, 2 சபாபதி, நான் சொல்ல 3 சபாபதி. எப்படின்னு அவரே கேட்கிறாரு. காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் என்றவரிடத்திலே ஆரம்ப காலத்திலே தமிழ் பயின்று இருக்கிறார். வள்ளலாருடைய அண்ணன் பெயர் சபாபதி, சபாபதி பிள்ளை, சரிதானே? அவரிடத்திலே தமிழ் பயின்று இருக்கிறார். 3வது சபாபதி தில்லை நடராஜர் என்கின்ற சபாபதி. அவருக்கு சபாபதினு பேர் உண்டு. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? தில்லை சபா